வாழைப்பூ எல்லாருக்கும் தெரியும் நல்லதுன்னு. ஆனா கருப்பைக்கு அது எந்த விதத்துல சீராக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழைப்பூல வந்து நிறைய மன அழுத்தம் சார்ந்த பிசிஓஎஸ். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பிசிஓஎஸ் தான் இன்னைக்கு அதிக பேத்துக்கு இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பிசிஓஎஸ்க்கு வந்து அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய தாய்மார்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, டாக்டர் என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கு, நாங்கள் ஏதாவது ஒன்று அவங்க ஃபுட்ல ரெகுலராக கொடுத்தா அவங்க பிசிஓஎஸ் அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுமா, ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகுமா, ரெகுலர் பீரியட்ஸ் வருமானு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ. வாழைப்பூ எல்லாருக்கும் தெரியும் நல்லதுன்னு. ஆனா கருப்பைக்கு அது எந்த விதத்துல சீராக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழைப்பூல வந்து நிறைய உயிர் சத்து, வைட்டமின் சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய அயன், ஃபோலிக் அமிலம், மெக்னீசியம், மேங்கனீஸ் இந்த மாதிரியான உயிர் சத்து பொருட்களும் இருக்கு. கூடவே நிறைய நார்ச்சத்தும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ஹார்மோனோட இம்பேலன்ஸ் தானங்க சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ். அதை சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த வாழைப்பூக்கு இருக்கு. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும், கருமுட்டையினுடைய வளர்ச்சி சீராக இருக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் இப்போ பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது சுத்தமா பசிக்கல இல்ல ரொம்ப பசிக்குது அப்படிங்கறதுதான். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டைஜஷன் சம்பந்தமான விஷயங்களை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றதன் மூலமா அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம கருத்தரிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அதிகப்படியான வெள்ளைப்படுதலுக்கும் ஒரு மருந்தாக இருக்கும். இப்போ மார்பக வலி அதிகமா இருக்குன்னா வாழைப்பூ ரெகுலரா சேர்த்துக்கிட்டாலே அந்த பிரெஸ்ட் பெயின் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். மன அழுத்தம் சார்ந்த பிசிஓஎஸ். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பிசிஓஎஸ் தான் இன்னைக்கு அதிக பேத்துக்கு இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பிசிஓஎஸ்க்கு வந்து வாழைப்பூ ஒரு பெஸ்ட் மெடிசின். நாள் பட ரொம்ப தள்ளி பீரியட்ஸ் வரும்பொழுது நிறைய மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் இருக்கு, அதிகப்படியான வலி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வாழைப்பூ ஒரு பெஸ்ட் மெடிசின். அப்படி என்னங்க இந்த வாழைப்பூல இருக்கு? அதுல இருக்கக்கூடிய ஃபீனால்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சு கொடுக்கும். அதுல வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு, அதனால தோல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். அதுல நிறைய வந்து சத்து பொருட்கள் இருக்கு, அதனால தலைமுடி கொற்றதை வந்து சீர்படுத்தி கொடுக்கும். அதுல இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை அதிகப்படியான உதிரப்போக்க சரி பண்ணும். வயிற்று வலிய பீரியட்ஸ் டைம்ல வரதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். மலச்சிக்கலையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வாழைப்பூக்கு இருக்கு. அப்ப எப்படிங்க அந்த மாதிரி ரெகுலரா நாங்க வந்து ரெகுலர் பீரியட்ஸ் ரெடி பண்றதுக்கு, பிசிஓஎஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு டெய்லி வாழைப்பூ கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம்? வாழைப்பூ ஒரு 2-3 கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணிட்டு ஆவியில வேக வச்சுட்டு அதை பிழிஞ்சிங்க, பிட்டு மாதிரி வேக வச்சுட்டு பிழிஞ்சிங்கன்னா அதுல இருந்து சாறு வரும். அந்த சாறு கூட பனங்கற்கண்டு சேர்த்து ரெகுலரா கொடுத்துட்டு வரும்பொழுது படிப்படியா பீரியட்ஸ் ரெகுலரும் ஆகும். நான் சொன்ன அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.